ஹலோ. ஸோ லைட்டிங் கண்ட்ராக இருக்குல்ல, மாற்றிடுறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு கண்டு பூசாமல் இருக்கும். ஸோ என்னடா லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி கால்டு லாஸ்ட் வீடியோ. கால்டு லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அதான் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, என்னடா திடீர்னு லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி இப்போ திருப்பி வீடியோவில் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கேட்டவங்கெல்லாம் வந்து நீ வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். லாஸ்ட் வீடியோ அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் பீன் அ ஸ்கேம். ஏன்னா எந்த யூடியூபருமே வந்து லாஸ்ட் வீடியோன்னு போட்டு கம்பேக் கொடுக்காம இருந்ததில்லை, எக்ஸப்ட் ரிஷிபீடியா. பிகாஸ் அவர் வந்து லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி அப்படியே போனார். பட் ஸ்டில் 1 இயருக்கு அப்புறம் திருப்பி வந்தார்ல. பட் அதுக்கப்புறம் திருப்பி மாற்றி போயிட்டார். பட் அது தனி கதை. லாஸ்ட் வீடியோன்றது வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து அதிகமாக லைக் கிளிக் பைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில ஒரு யூடியூபர் வந்து பல தடவை வந்து லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீடியோ போட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க யூடியூபர்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோன்னு போட்டு திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் லாஸ்ட் வீடியோன்னு போட்டு திருப்பி அடுத்த ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். அண்ட் இது அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீடியோ கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அந்த லாஸ்ட் வீடியோன்னு போட்டேனே, அப்போதைக்கு அது லாஸ்ட் வீடியோ, இப்போதைக்கு தான் லாஸ்ட் வீடியோ. ஸோ கடைசியான வீடியோ போட்டிருக்கேன், அதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ பை த வே, இப்போது இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து சிம்பிளி லைக் அந்த 7 days சேலஞ்சினால் நடந்த இம்பாக்ட் அது அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த லாஸ்ட் வீடியோ, அந்த லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி போட்டால அதிலே சொல்ல வேண்டியது. பட் அதுவுமே வந்து அந்த சீரிஸ்குள்ளே வந்ததுனால என்னால் அதை எடுத்துக்க முடியாது. பிகாஸ் லாஸ்ட் வீடியோலுமே எக்கச்சக்க இம்பாக்ட் இருக்குது, அது நான் சொல்லி ஆகணும். ஸோ முதல்ல நாம் வந்து வீடியோவில் போகலாம். ஸோ here we are. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இதில் இருக்கோம். அண்டு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அந்த ஒரு இதில் இருக்கிற எக்கச்சக்க இம்பேக்டாக இருக்கும். அதுக்கு அந்த சீரீஸ்னால என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா வந்து லைக் இந்த சீரீஸில் எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருக்கேன். லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மங்கி மேன் ரிவ்யூ வீடியோ தான். லைக் அதில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்தது. ஸோ அது என்னாச்சுன்னா வந்து நிறைய பேர் நான் எப்படி அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இதுக்காகவே வந்து ஊர் விட்டு ஊர் தாண்டி போய் அந்த வீடியோவை பார்த்து அந்த ஒரு படத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலி அப்போலாம் கிடையாது, நான் வந்து ஊர் விட்டு ஊர்லாம் தாண்டல. பட் அந்த வீடியோக்காக அப்படி சொல்ல வேண்டியது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் சர்க்கேசம்ன்றது விஷயத்துக்கு புரிஞ்சுக்கோ. லைக் ஒரு விஷயத்த சொல்கிறது, பட் அது ஆக்சுவலாக மீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு நக்கல்ன்ற கூட சொல்லிக்கலாம் அது. ஸோ அதுதான் ஆக்சுவலி வந்து சர்க்கேசம். ஸோ அது மாதிரி சர்க்கேசம் தான் பண்ணியிருக்கேன் நான் அது இதுக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் ஆக்சுவலாக மலேசியாலாம் போல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தேன் மலேசியன் தேட்டர் போனேன்னு. ஸோ ஆக்சுவலி மலேசியாலாம் போல், ஆக்சுவலி நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டேன். சிங்கப்பூர் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆக்சுவல் உண்மையும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நான் இங்கே போடுறேன். பட் அது அவங்க போட்டுது, அது என்னால் சொல்ல முடியாது. மேபி லைக் ஏதாச்சும் சொல்லி பைரசின்னு சொல்லி வீடியோ பேன் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் பேசணும் இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம். ஸோ நம்ம அது இல்லாமல் அந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து 540 வியூஸ் இப்போதைக்கு வந்து போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வீடியோ, செம்ம ஃபேமஸாக வந்து ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்த வீடியோ அந்த பாய்ஸ், அந்த அதுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸில் இல்லை, அரண்மனை 4 அதெல்லாம் வந்து லைக் அந்த வீடியோஸுமே வந்து ரொம்ப டீசெண்டான வீடியோஸ். லைக் இது வரைக்கும் நல்லா தான் போயிடுது. பட் இன்னொரு விஷயம், இன்னும் பயங்கரமாக பூமான ஒரு வீடியோஸ் எடுத்திங்கன்னா வந்து இந்த சேலஞ்ச், அது இந்த சீரியஸ் வீடியோஸ் தான். முக்கியமாக சொல்லணும்னா இந்த 10 மூவிஸ் அந்த மஸ்ட் வாட்ச் வீடியோஸ் இருக்குல்ல, அது பயங்கரமாக ப்ளோ போயிடுச்சு. ஸோ இந்த 10 மூவிஸ் யூ மஸ்ட் வாட்ச் பிஃபோர் யூ டை அண்ட் 5 சீரிஸ் யூ நீட் வாட்ச் பிஃபோர் யூ டை, இந்த வீடியோஸ் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சொன்னால் இந்த 10 மூவிஸ் வீடியோவுக்கு வந்து எவ்வளோ 288 வியூஸ் கிட்ட போயிருக்கு. நீங்கள் சொல்லலாம் என்ன 288 தானே அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு அது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ பயங்கரமாக வியூஸ் போயிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதோட கமெண்ட்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அது கமெண்ட்ஸ் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மூவி மாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர், அதில் வந்து இல்லாமல் நிறைய ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட்டர்னு சொல்லலாம். லைக் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, நான் வந்து என்ன இந்த வீடியோ சொல்ல வரேன் அப்படின்னு. 10 மூவிஸ் யூ மஸ்ட் வாட்ச்ன்றதுக்கு மீனிங் வந்து லைக் அவங்க நினைக்கிறாங்கன்னா வந்து நான் இது உலகத்தில் இதான் பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. பட் இது கிடையாது. நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். லைக் நான் இந்த படம்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, அதுதான் அது ஒரு 10 லிஸ்ட்டு மாதிரி. இதுன்னு வந்து ரேங்கிங் கிடையாதுன்னு நான் அந்த வீடியோ சொன்னேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரேண்டம் 10 ஃபிலிம் நான் பார்த்தது எனக்கு பிடிச்சது, அதை நான் வந்து நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோ தான் அது. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ப்ரோ ஏன் இந்த படம் சொல்ல, ஏன் அந்த படம் சொல்ல, ஏன் இந்த சீரிஸ் சொல்ல, அந்த சீரிஸ் சொல்லலான்னு வந்துட்டாங்க நிறைய பேர். ஸோ அது அந்த சீரிஸ் வீடியோ தான் பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒருத்தர் குண்டென்ட் டாண்டினோ அந்த மூவி லிஸ்ட் போடுங்க ப்ரோ அப்படிலாம் மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த 8 அதான் அது வந்து ஆக்சுவலாக அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தெரியுது குவிண்டன் டாரண்டினோ வந்து ஒரு த ரியல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி ஒரு யூனிவர்ஸ் வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னு.
ஆனால் அதுக்கான பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ இந்த ஹேட்ஃபுல் எயிட்டு, இந்த ஜங்கோ அன்சைன்டு, அப்புறம் பல்ப் ஃபிக்ஷன், இந்த எல்லா படமே வந்து ஆக்சுவலி ஒரே யூனிவர்ஸ்குள்ளே வரதான் அப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அது ஏதோ சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன், தெரில. பட் அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க, ஆமாம் அதையும் போடுங்க ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் வந்து பார்த்தேன்னா ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அது இல்லாமல் கீழே ஒருத்தர் வந்து அவருக்கு நிலைமை கரெக்டாக கண்ட்ரோல் போட்டிருக்காரு, அவன் அந்த படம்லாம் பார்க்கல ப்ரோ அப்படின்னு மாதிரி, அவன் ஒன்று தான் ப்ரோ பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதான் அந்த ஒரு முட்டடாட்டினோட அந்த ஜங்கோன் சீன் அந்த படம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ஒரு படத்தை நான் வந்து போட்டுறேன். மேபி அந்த ஹேட்ஃபுல் எயிட்டு ஒரு சொல்கிற படம், இல்லை பல்ப் ஃபிக்ஷன், இதெல்லாம் மேபி பார்த்தேன்னா நான் வந்து அது அடுத்த லைக் 10 ஃபிலிம்ஸ் யூ மஸ்ட் வாட்ச் பார்ட் 2 அந்த மாதிரி போட்டால் வரும். அண்டு இந்த வீடியோவோட விடுங்க, இதோட அந்த சீரிஸ் வீடியோ தான் பயங்கர மாசாக போச்சு. இந்த கமெண்ட்ஸ்க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், லைக் பயங்கரமாக வந்து சொல்லி வச்சுருப்பாங்க நிறைய பேர். தலைவர் ஹார்ட் அதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தான். அண்ட் நிறைய பேர் போட்டேன், வேர் இஸ் பிரேக்கிங் பேட் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஆக்சுவலி பிரேக்கிங் பேட் நான் பார்க்கல, அதை கமெண்ட்டும் போட்டிருப்பேன், நான் பார்க்கல ப்ரோ. இந்த லிஸ்ட்டு வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் மட்டும் தான். லைக் நான் பார்த்த சீரிஸ் அது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீ ரெண்டு பேரும் எல்லாத்தையும் போட முடியாது. அதுக்குள்ளே வந்துட்டாங்க நிறைய பேர், கீழெல்லாம் போட்டிருக்காங்க, ஏன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போடல, ஏன் பிரேக்கிங் பேட் போடல, ஏன் பிரிசன் பிரேக் போடல அப்படின்னு. ப்ரோ இருங்க ப்ரோ, நான்லாம் பார்க்கல ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கேன் பிறகு. நோ ஜிஓடி, நோ பிரேக்கிங் பேட், நோ பிரிசன் பிரேக். யாரா நீ டேய் அப்படின்னு, யாரா நீங்களாம்? நான் என்ன சொன்னேன், அதுக்கு தான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் போடுறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் போட்டுறேன். திஸ் மை ஃபேவரட் ப்ரோ, திஸ் இஸ் மை பர்சனல் ஃபேவரட் ப்ரோ, அண்ட் திஸ் நாட் அ ரேங்கிங், திஸ் ஜஸ்ட் அ லிஸ்ட் ஓகே அப்படின்னு மாதிரி நான் போட்டிருக்கேன். லைக் இது வரைக்கும் லிஸ்ட்டு தான், அதாவது இதெல்லாம் வந்து நான் பார்த்தது, இதெல்லாம் நீங்களும் பாருங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் தான். ஸோ லிஸ்ட்டு அதான் பேசிக் கான்செப்டே தான், லிஸ்ட்டு அவ்வளோதான். இது ஒரு லிஸ்ட்டு, இது என்னோட லிஸ்ட்டு, இது நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ யூனிட் அதனால தான் நான் வந்து ஆக்சுவலி இதில் மஸ்ட் வாட்ச்னு போட்டு சொல்லக்கூடாது. லைக் யூ நீட் டு வாட்ச் பிஃபோர் யூ டை. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க அந்த மாதிரி, அது ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்தது, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் பெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து டாப் அப்படின்ற மாதிரி நான் அதை எடுக்கல, புரியுதா? ஸோ ஜிஓடி ஏன் சொல்ல, பிரேக்கிங் பேட் ஏன் சொல்ல அப்படின்னா வந்து நான் பார்க்கல, அவ்வளோதான். நான் பார்க்கல, அதனால் நான் சொல்ல, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு போய் எல்லாம் கமெண்ட் பண்ணேன், அதுதான் சொன்ன வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு. ஸோ வந்து இந்த 2 வீடியோஸும் பயங்கரமாக அப்லோட் இருக்குது. இந்த 5 சீரிஸ் வீடியோ வந்து 427, ஐ மீன் கிட்டத்தட்ட அந்த மங்கி மேன் படத்தையே வந்து டேக் ஓவர் பண்ணி போயிடும் போல், இன்னும் கொஞ்சம் நாட்கள் விட்டா. ஐ மீன் நான் உண்மை என்னன்னா வந்து லைக் பர்சனலி நான் இந்த வீடியோ ப்ளோ அப் ஆகணும் எதிர்பார்க்கல. உண்மை அதுதான், இந்த வீடியோ நான் ப்ளோ அப் ஆகணும் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மை அதுதான், சீரியஸ்லி. ஏன்னா இந்த வீடியோ வந்து லைக் குவாலிட்டி கண்டென்ட், ஆக்சுவல் குவாலிட்டி கண்டென்ட் இதுதான். லைக் இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து இந்த மாதிரி சொல்கிற டேட்டாஸ் எடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது குவாலிட்டி கண்டென்ட் தான். பட் மோஸ்ட்டாகவே எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வியூ போகுன்ற எனக்கு ஒரு தாட் வரல. ஏன்னா மோஸ்ட்டாகவே படம் பற்றி போட்டோன்னா, அந்த படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் பற்றி போட்டால் எல்லாம் போய் பார்ப்பாங்க, இல்லை புதுசாக ட்ரெயிலர் வந்து போட்டாங்க அதை போய் பார்ப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் அதை பற்றி சொல்கிற மாதிரி போட்டோன்னா மோஸ்ட்டாக பார்க்கறது கஷ்டம். நான் நினச்சேன் இந்த வீடியோ ஏதோ ஒரு 10-15 போகும் அவ்வளோதான் நினச்சேன். பட் மற்ற வீடியோஸை விட இதுதான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனாலே கண்டிப்பாக 5 சீரிஸ் யூனிட் டு வாட்ச்க்கு ஒரு பார்ட் 2 இருக்குது. ஸோ அது வந்து மேக்கிங்கில் இருக்குது, அது கண்டிப்பாக வரும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் அந்த மியூசிக் வீடியோ அதை பற்றி பேசி ஆகணும். அது ஆக்சுவலி அது சரி, அது காப்பிரைட்டர் போட்டாங்க பாருங்கள் இதில், அதை சோனி மியூசிக் அவங்களே போட்டாங்க காப்பிரைட். இது நான் வாசிச்சதுக்கு எனக்கே காப்பிரைட் போடுறீங்க. நான் அவங்க சாங் தான் நான் வாசிச்சிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அதெல்லாம் பாராட்டி போட்டிருக்கானுங்க, எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க தான், வேறு யாரு. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீடியோ இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் வந்தால் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் நிறைய விஷயங்கள் அன்கவர் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து ஒரு டெவில் டோனர் 07 அப்படின்ற ஒருத்தர் வந்து பயங்கர மோட்டிவேஷனலாக போட்டு வச்சிருக்காரு. என்னதுன்னு படிப்போம் இருக்காரு. ஓகே, டெவில் டோனர் நாட் 7 07 அவ்வளோதான், நாட் 7 நினச்சேன், பரவாயில்ல. அவர் நான் போட்டிருக்கேன், ப்ரோ எந்த எடிட் ஆப் யூஸ் பண்ணலாம், மோட் ஏபிகே போடுங்க. ஓகே, நான் ப்ரைவசி பண்ணுறது கிடையாது, பைரசி பண்ணுறது கிடையாது. சரி ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து பைரசி சப்போர்ட் பண்ணலன்னு, இல்லைனா அதெல்லாம் வந்துடுவானுங்க. அப்புறம் நீ 4 இயர்ஸாக வீடியோ போடுற பட் ரீச் இல்லை, நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இருங்க அவங்க கமெண்ட்டாக ரீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அதை போய் பேசலாம். இன்னும் நினச்சா எனக்கும் என்னது கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அவர். ஒன் ஸ்மால் ஐடியா, புது ஜிமெயில் கிரியேட் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, பெஸ்ட் கண்டென்ட் வீடியோ போடுங்க, ரீச் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் கிரியேட்டர், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. 335 வீடியோஸ் கரெக்டு, பட் ஒன்லி 197 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆக்சுவலி அது 200 தாண்டிட்டோம் நம்ம, அதை சொல்ல மாட்டேன் பாருங்கள். Congratulations for 200 subscribers to myself, to yours too. ஓகே ப்ரோ சொல்கிறேங்க ப்ரோ, ப்ளீஸ் 3 தடவை ப்ளீஸ் போட்டிருக்காரு. நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக யோசித்து அதை நல்லா பண்ணுங்கள், நான் தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தா சாரி அப்படின்னு மாதிரி சொன்னால். ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன்னா வந்து லைக் டோன்ட் லூஸ் ஹோப்னு அவரே சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாரு.
அது எனக்கு எந்த மாதிரின்னு சொல்ல, லைக் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த சேனலில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் என்னோட மோட்டிவ். புது சேனல் கிரியேட் பண்ணுறதுன்றது ஓகே, பட் ஸ்டில் 4 இயர்ஸாக வீடியோ போட்டாலும் நான் சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் 7 days, அந்த 7 days சேலஞ்சுன்னு சொல்லி வீடியோ போட்டல. ஸோ அந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நான் வந்து சொன்னது தான், லைக் என்னதான் என் சேனலை வந்து ஜஸ்ட் ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும்தான் பார்க்குறாங்களா இருந்தாலுமே ஸ்டில் நான் வந்து இந்த குவாலிட்டியில் தான் வீடியோ போடுவேன். நான் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி என்னோட எவ்வளோ 100% குவாலிட்டி கொடுக்க முடியும், அவ்வளோ 100% குவாலிட்டி தான் வீடியோ போடுவேன். அதான் உண்மை. ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் வந்து இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணணும், அது ஒரு மோட்டிவ் தான். எல்லாருக்கும் எல்லா யூடியூப்ஸ்க்கு இருக்கிற மோட்டிவ் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நிறைய வியூஸ் வரணும் அப்படின்றது. பட் ஸ்டில் மோஸ்ட்டாகவே அதுக்கு மட்டுமே நான் மோட்டிவ் வச்சு வரல. ஏன்னா இப்போ எனக்கு வியூஸ் வரலான்னு சொல்லி நான் சேனல் குட் பண்ணி போனால் நான் எப்பயோ போயிருப்பேன் வெளியே. நான் ஏன் இப்போ 4 வருஷம் 5 வருஷம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இது 2019 ஆரம்பித்தேன். ஸோ நான் ஏன் இவ்வளோ 5 வருஷமாக உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன். பிகாஸ் ஐ லைக் டூயிங் திஸ். இந்த மாதிரி உட்காந்து உங்ககிட்ட பேசுறது, அதை உட்காந்து எடிட் பண்ணுறது, நான் தான் தலைவலியாக இருந்தாலும் எடிட் பண்ணுறலாம். பட் ஸ்டில் அது நல்லா இருக்காது, ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அது என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்லா இருக்காது கிட்டத்தட்ட சொல்லணும். ஸோ அதனால நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதில் எனக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நான் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வியூஸ் வந்தாலும் சரி வரலாம் சரி, ஐ வில் கீப் கிவிங் மை பெஸ்ட் டு தி ஆடியன்ஸ். புரியுதா? 5 பேர் 10 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு மனநிறைவாக வீடியோ இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட். ஸோ இந்த வீடியோவை அவனும் பார்க்க மாட்டான், பட் ஸ்டில் நான் வீடியோ போட்டுனே தான் இருப்பேன். நான் போட்டுனே தான் இருப்பேன் வீடியோ. நான் அதுக்கு புது தனி சேனல் ஆரம்பிச்சுட்டு போனோம். இதே சேனலில் நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன். நான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் அதில் நான் ஹிட் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக. சரி, ஓகே, ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறோம் நினைக்கிறேன். இந்த கண்ணாடியெல்லாம் மண்ணை கட்டிடலாம். கண்டுட்டு வா, இப்போ தான் கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தருது. ஸோ நவ் ஐ எம் பேக். ஸோ ஹாய், நாம் வந்து அடுத்த அமேசிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோ செம்ம ஒரு பயங்கரமான வீடியோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் பை த வே அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து 26 மே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரெக்கார்ட் பண்ணுறது 17 மே, கிட்டத்தட்ட ஒரு வாரம். ஸோ கிட்டத்தட்ட 10 நாள் நினைக்கிறேன், 10 நாளோ 9 நாளோ. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் என் பிறந்த நாள். ஸோ விஷ் மீ. மிரட்டி வாங்குற மாதிரி இல்லை. ஓகே.